கரூர் கொடுந்துயர சம்பவத்துல ஓயாம விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய வேலையை இங்க பலரும் பல பத்திரிகையாளர்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல யார் முன்ன போறதுன்னு சொல்லி முண்டி அடிச்சு பலர் இருக்கிறாங்க. அதுல முக்கியமான நபர் ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்கள். அவரு தான் வாலண்டியரா இந்த பேட்டி கொடுப்பாரு விஜய்க்கு ஆதரவாக, விஜயினுடைய சார்பு நியாயங்களை பேசக்கூடியவராக இருந்தாரு. இப்போ புதிய ஒரு நபர் அவருடைய சேனல்ல பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அவர் சாட்சி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது. ஒரு பாடி பில்டர் நான் கிரவுண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண போறேன் விஜய் அவர்களுடைய கட்சி கூட்டங்களுக்கு, விஜயினுடைய அரசியல் ஏன் தேவை அப்படிங்கிற அபத்தங்களை எல்லாம் பேசியிருக்கிறாரு. இன்னொன்னு கரூர் கொடுந்துயரத்துல விஜய் அவர்கள் மேல எந்த தவறும் கிடையாது, இப்படிப்பட்ட கட்டுக்கோப்பான ஒரு கட்சியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு வேற அவர் பேசுறாரு. என்னென்ன பேசப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம அலசப்போம். இந்த பேட்டி கொடுத்த நபர் எப்படிப்பட்ட நபர்னா, நீண்ட காலமாக தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய, சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன சொல்றாரு, 1996 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி பலரும் எதிர்பார்த்தாங்க. அந்த வாய்ப்பை அவர் தவற விட்டுட்டார். ஆமாம், அந்த வாய்ப்பை அவர் தவற விட்டுட்டாரு. இப்போ மதம் கடந்து ஜாதி கடந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு முகம் இப்போ வந்திருக்கு. அதை நம்ம அவருக்கு பின்னால் போய் அவரை வலுப்படுத்தக்கூடிய வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். என்ன சக்தி? இந்த வண்டியில் இருந்துட்டு லைட்டை ஆஃப் பண்ணி போட்டு சிரிச்சிட்டு இருந்தாரே, அந்த முகம்தான், அந்த சக்தி தான். மக்கள் கண்ணுக்கு முன்னாலே செத்துட்டு இருக்கும்போது அந்த டயலாக்கை எப்படி பேசுறது, எப்படி ஒப்பிக்கிறதுங்கிறத பார்த்துட்டு இருந்தாரே, அந்த சக்தி, அந்த பவர்ஃபுல் மனிதரை தான் இவர் நம்ம கொண்டாடணும். அடுத்த ஒரு அரசியல் மாற்றத்திற்கான இடத்துக்கு அவரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அப்போது இப்போ நீண்ட காலமாக இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி பலரும் பேசுகிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் இளைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கும் போது இதை எதிர்க்கக்கூடிய வேலையை பலரும் செய்கிறாங்க. இங்கே சமூக மாற்றம், சமூக நீதி பேசிட்டு பலரும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, உழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்களுடைய அரசியலை எதிர்க்கிறது மூலமாக இவர்கள் பேசுறதெல்லாம் போலித்தனம். இவங்க சமூக மாற்றத்திற்காக வேலை செய்யலை, இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்காக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாகுது அப்படின்னு சொல்லி ஒரு அபத்தமான விஷயத்தை இவர் பேசியிருக்கிறார். சரியா? இந்த பவர்ஃபுல் மனிதர் விஜய் இருக்கிறார்ல, விஜய் என்ன பண்ண, விஜய்க்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது இவர்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இவர் என்ன சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தம், பெரியாருடைய கொள்கைகளில் கடவுள் மறுப்பை மட்டும் எடுத்துட்டு பாக்கி அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கொள்கையினுடைய அடிப்படையில் தான், அந்த கொள்கைக்கு தான் தன்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்றார். அதுதான் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்றார். இவர்கள் எந்த மாற்றத்தை பேசுறாங்க? இவ்வளவு எதிர்ப்புக்கு பிறகும், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அழுத்தத்துக்கு பிறகும், ஒடுக்குதல்களுக்கு பிறகும், நம்ம சம்பாதிக்கக்கூடிய நம்ம வரி பணத்தை நமக்கு தராத நிலையிலையும் இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். அதற்கு பாரம்பரியமாகவே பலருடைய ஆட்சியும் காரணம், அதை நம்ம மறுக்கல. இந்த இடத்துல இது சாதாரணமாகவே எல்லாரும் பேசக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் சரியில்லை, இங்கே ஒரு மாற்றம் வரணும், புதிய அரசு வரணும், புதிய எழுச்சி வரணும், ஜென்சி போராட்டம் வரணும். இது ஒரு ஃபேஷன். இது சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்கிறவங்க, சமூகத்தில் என்ன நடக்கு அப்படின்னு பார்க்காதவர்களுடைய கிறுக்குத்தனமான பிரச்சனை அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பேச வேண்டியது இருக்கு. இப்படி மாற்று அரசியல், மாற்று கட்சி வாரதை பலரும் விரும்பலை. அதனாலேயே நம்ம விஜய் அவர்களை ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படிங்கிறத இவர் சொல்றார். இன்னொன்று அவர் என்ன பேசுகிறாருன்னு சொன்னால், இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நம்ம எவ்வளவு கட்டுக்கோப்பாக இருந்தோம். இவர் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டதாக சொல்கிறார். கட்டுக்கோப்பாக இருந்தோம், அங்கே வந்த பெண்களை எவ்வளோ பாதுகாப்பாக நடத்தினோம், குழந்தைகளை எவ்வளோ பாதுகாப்பாக நடத்தினோம். அதை விட மேலாக இங்கே விஜய் அவர்களுடைய கூட்டத்திற்கு பாதுகாப்பு விஷயங்களை ரசிகர்கள், தொண்டர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்கான ஆதாரம்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை காட்டுறாரு.
ஏதோ ஒரு பெண் வந்து ஃபோனில் தொலைபேசியில் பேசினதை ஆதாரமாக காட்டுறாரு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு, நான் எவ்வளோ கூட்டங்களுக்கு போயிருக்கேன், எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன், அங்கே இல்லாத பாதுகாப்பு இந்த விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் எனக்கு கிடைச்சது. அக்கா தண்ணி வேணுமான்னு கேட்குறாங்க, உணவு வேணுமான்னு கேட்குறாங்க, பாதுகாப்பாக இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு அனுசரணையாக விஜயினுடைய தொண்டர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டேய், விஜயினுடைய தொண்டர்களுடைய அலப்பறை தாங்காமல் இது இங்கே பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பெண் பத்திரிகையாளர்கள் வந்து புலம்பிட்டு போன கதையெல்லாம் இருக்குது, அவர்களுடைய பேட்டியெல்லாம் இருக்குது. சர்வதேச ஊடகவியலாளர்கள் எல்லாமே இப்படி ஒரு மோசமான கூட்டமாக, தமிழகம் இவ்வளோ மோசமாக இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போன கதையெல்லாம் இருக்குது. ஆங்கில ஊடகவியலாளர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் களத்தில் துண்டு போட்டு இழுக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். இவங்க தான் விஜய் அவர்களுடைய கூட்டங்களுக்கு எவ்வளவு ஒருங்கிணைப்பு வேலைகளை தொண்டர்கள் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஏற்கனவே தொண்டர் படை இருக்கான். கரூர் பிரச்சார பயணம் இருக்குல்ல, இந்த பிரச்சார பயணத்துலையும் சரி, அதற்கு முன்னால் நடந்த பிரச்சார பயணங்கள்லையும் சரி, இந்த தொண்டர் படை இருந்து சிறப்பாக வேலை செஞ்சுதான். அது வந்து பதுங்கி இருக்குமா. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் பார்த்தீங்களா, இவங்க பதுங்கு குழி வெட்டி இறங்கி அதில் இருப்பாங்க. அந்த யுத்தம் வரும்போது அப்படி மேலே எழும்பி வந்து எதிரிகளை தாக்குவாங்க. கரூர் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பதுங்கு குழியில் இருந்தவங்க அப்படியே இருந்துட்டாங்க, மறந்துருச்சு அவங்களுக்கு. அதனால தான் இந்த துயரங்கள் எல்லாம் நடந்தது. இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லக்கூடிய நீ, விஜய் பேசிட்டு இருக்கிற போது கீழே விழுந்து கிடக்கக்கூடிய நபருக்கு மேலே நின்றுட்டு தான் நீ ஃபோட்டோ எடுக்கிற, செல்ஃபி எடுக்கிற, வீடியோ பிடிக்கிறங்கிறது தெரியாமலே இத்தனை நபர்கள் வந்து செத்து இருக்கிறாங்க. நீயும் அப்படி தான் இருக்கிற, உன்னுடைய தலைவனும் அப்படி தான் இருக்கு. விஜயனுடைய வாகனத்துக்கு அருகிலே செத்து விழுறான், மயங்கி விழுறான். விஜய் பேசிட்டு இருக்கிறார். விஜய் சுயநினைவோட தான் பேசுகிறாரா, சுயநினைவோட தான் இந்த அரசியல் கட்சியை நடத்துகிறாரா, இல்லைன்னா அவர் ஒரு மாய உலகத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிறதே நமக்கு மிகப்பெரிய கேள்வியாகும், சந்தேகமாக இருக்கு. இப்படிப்பட்ட கூட்டம் இருந்து அவரை துதிபாடி அவரை வந்து ஒரு கடவுள் ஸ்தானத்துக்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க. அவருமே அப்படிதான் நினைச்சிருக்கிறார், தான் ஒரு கடவுள். தான் வந்தாச்சுன்னு சொன்னால் அடிமைகள் வந்து இங்கே இருக்கணும். தான் பெற்று போட்ட பிள்ளைகள் தானே இவர்கள் எல்லாம் வந்து அடிமைகள். 7 மணி நேரம் 8 மணி நேரம் வந்து காத்திருக்கணும். அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, அந்த கட்சியினுடைய ட்விட்டர் அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பக்கத்தில் காலையில் 8:45 இந்த தொண்டர் படையை தான் வர சொல்லியிருக்கிறாரு. அவர் அந்த பேரெல்லாம் வாசித்து காட்டுறார். ஃபெலிக்ஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, இது முக்கியமான ஆதாரம் தமிழகத்திற்கு, நீங்க தான் வெளியிட்டிருக்கீங்க. அது மாதிரி மதியம் 12 மணிக்கு கரூர்ல வந்து தொண்டர் படையை தான் வர சொன்னாரு. காவல் நிலையத்தில் அனுமதி கேட்டு இருக்கிறது 3 மணியிலிருந்து 10 மணி வரை கரூர்ல. அப்புறம் எப்படி இது தவறு? அவர் வந்தது 7 மணிக்கு, முந்தியும் வரல பிந்தியும் வரல, சரியான நேரத்துக்கு அவர் வந்திருக்கிறாரு. அப்போ இது எப்படி தவறாகும்? இந்த குற்றத்தை மாற்றி மாற்றி விஜய் பேரில் வந்து அடிக்கிட்டே இருக்கிறாங்க. புசி ஆனந்த் இந்த கட்சியினுடைய செயலாளர். அந்த செயலாளர் பத்திரிகையாளர்களை முந்தின நாள் சந்திச்சு சொல்றாரு, 12 மணிக்கு கரூர்ல விஜய் அவர்கள் வந்து வருவார் அப்படின்னு சொல்லி. பூச்சுத்திரியா? 41 நபர்கள் வந்து இறந்திருக்கிறாங்க, குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள். அவன் மருத்துவமனையில் இருக்கிறான். எத்தனை பேர் இதில் வந்து வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது தெரியல. வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. 41 நபர்கள் இறக்க காரணமாக இருந்த கரூர் சம்பவம். இதில் இன்னமுமே எந்த வருத்தமும் இல்லாமல் நாங்கள் எல்லாம் சரியாக தான். இதில் இன்னொன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த தொண்டர் படையெல்லாம் இருந்து ரொம்ப தெளிவாக வந்து பண்ணுச்சு, போலீஸ் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தா இந்த துயரம் நடந்திருக்கிறார். போலீஸ் தாண்டா ஒன்றை வந்து 50 மீட்டருக்கு இங்கே பேசிட்டு நீ போயிருன்னு சொல்லிச்சு.
அப்புறம் என்ன இதுக்கு நீ அங்க உள்ள போன? சிறப்பு படை என்ன சிறப்பு படை? டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, மின்சார கம்பங்கள்ல ஏறுறது, வீட்டு மாடியில் ஏறுறது, அந்த கூரைக்கு மேலே ஏறி பொத்துன்னு அந்த செப்டிக் டேங்க் உடைஞ்சு விழுந்து 10 பேர் செத்து இருக்கான். ஒரு ஒழுங்கில்லாத ஒழுங்கீனமான ஒரு தரைகட்ட கூட்டமாக இந்த கூட்டம் வந்து இருந்துட்டு இருக்கு. அதுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய வேலையை ஃபெலிக்ஸ் அவர்களும் இந்த மாதிரியான நபர்களையும் கூட்டிட்டு வந்து சாட்சி சொல்றாங்க. இது ஒரு மாபெரும் சக்தி. இந்த சக்தி வந்து வரணும், அரசியல் மாற்றம். என்ன அரசியல் மாற்றத்தை நீங்க புடுங்க போறீங்க? முதல்ல அரசியலை கத்துக்குங்க. உங்களுடைய தொண்டர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுங்க. தொண்டர்களை விட மோசமாக தலைவர் இருக்கிறாரு. இப்படிதான் நடக்கும். அப்போ இதுக்கு துதி பாடுறதுக்கு ஒரு கூட்டம். நீங்க அரசாங்கத்தை குற்றம் சாட்டுங்க, அரசாங்கத்தின் மீது தவறு இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா உங்க தலைவர் 7 மணி நேரம் தாமதமாக வந்த உங்க தலைவருக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? கரூர் மாவட்டத்தினுடைய தொடக்கத்திலேருந்தே 3000 4000 மக்களை வந்து பின்னால இழுத்து கொண்டு வந்த உங்க தலைவருக்கு என்ன பொறுப்பு இருக்கு? அதுல ஒரு அறிக்கை வாசிக்கிறார். அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் தளத்துல வந்து முந்தின நாள் போட்டிருக்கிறாராம், குழந்தைகள் வரக்கூடாது, கர்ப்பிணிகள் வரக்கூடாது, பாதுகாப்பாக வரணும், தொண்டர் படையெல்லாம் நின்று அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. தொண்டர் படையெல்லாம் எங்க போச்சு? பதுங்கு குழியில போய் பதுங்கிட்டாங்களா தொண்டர் படையெல்லாம்? இன்னொன்னு சொல்றாரு அவரு, வேற அரசியல் கட்சிகளுடைய கூட்டங்களுக்கு கோழி பிரியாணியும் காசும் கொடுத்து வண்டிகள்ல வந்து கொண்டு வராங்களாம். கொண்டு வரட்டுடே, என்ன பிரச்சனை? அவனுடைய கூட்டத்துல எவனும் சாகல இல்ல. அந்த கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டம் ஒழுங்கா நடக்க, அதே இடத்துல தானே 2 நாட்களுக்கு முன்னால எடப்பாடி அவர்களுடைய கூட்டம் நடந்தது, பெருங்கூட்டம். எந்த தள்ளுமுள்ளும் இல்லையே. ஒழுங்காக ஒழுங்கமைக்கப்பட்ட அந்த தொண்டர்களாக இருக்காங்களே. நீங்க தானே மரம் தாவி ஏறக்கூடிய நபர்களாக இருக்கீங்க. அது மாதிரி இந்த எழுச்சி இன்னும் கூடுமா? என்ன எழுச்சி? இப்படிப்பட்ட எழுச்சியான ஒரு தலைவர், இந்த தலைவரை வந்து நம்ம அரியணையில வந்து ஏத்தணும். சன்னி லியோனை பார்க்கறதுக்கே லட்சக்கணக்கான நபர்கள் கூடுறாங்க. சன்னி லியோனை வந்து தமிழகத்தினுடைய முதல்வர் ஆக்கிடலாமா? இதுக்கு முன்னால நமீதா நல்ல திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சு பிரபலமாக இருக்கும் போது கூடாத கூட்டமா? நமீதாவை வந்து தமிழகத்தினுடைய முதல்வர் ஆக்கலாமா? எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குமா? அந்த முகம் எல்லாம் நல்லா இருக்கும். விஜயோட நல்லா இருப்பாங்க அவங்க. வெக்கங்கெட்டு இப்படிப்பட்ட பேட்டிகளை வந்து நீங்க போட்டிருக்கீங்க. தமிழகத்திற்கே அவமானம். அதுல நியாயமான ஏதாவது விஷயங்களை பேசுறீங்கன்னா அது இல்லை. ஒரு பவர்ஃபுல் மனிதர் வந்துட்டாரு, அவரை வந்து நம்ம வந்து ஆட்சி கட்டிலில் ஏற்றணும். அதுதான் இவங்களுடைய பேச்சாக இருக்கு. இப்படி ஒரு மாற்றத்தை ஒரு நபர் கொண்டு வந்துட்டா இவர்களுக்கு வேலை இல்லாம போகும். அது அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. யாருக்கு? டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும். அதனாலதான் அவர்கள் வந்து இவர்களை எதிர்க்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் ஃபெலிக்ஸ் அவர்கள் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இவ்வளவு கூட்டம் எழுச்சி வந்து விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சார பயணங்களுக்கு வரும் அப்படிங்கிறது எடப்பாடி அவர்களுக்கு தெரியாது. தெரியாம அவர் மிஸ் பண்ணிட்டாரு. விஜய் அவர்களுடைய வாகனத்தை மிஸ் பண்ணிட்டாராம் ஏறாம. இப்போ வந்து பதறிட்டு அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில எடப்பாடி அவர்கள் இறங்கி இருக்கிறாரு அப்படிங்கிறத ஃபெலிக்ஸ் அவர்கள் சொல்றாரு. வண்டி வந்து தானே இத்தனை பேர் இறந்து போனாங்க. இந்த கரூரை விடுவோம், அதற்கு முன்னால விக்கிரவாண்டியில மதுரையில இறந்தவர்களுடைய கணக்கெல்லாம் என்ன? அவர்களுக்கு நீங்க என்ன நியாயம் சொல்ல போறீங்க? என்ன சொல்றாரு? ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி மெஜாரிட்டியில் வந்து அவர்கள் வந்து வந்தாங்க, வெற்றி பெற்று வந்தாங்க. இப்போ வேற வழி இல்லாததுனால அந்த வாக்குகள் எல்லாமே டிஎம்கேக்கு மாறி போயிருச்சான். அப்போ இந்த வாக்குகள் எல்லாம் இப்போ விஜய் அவர்களுக்கு வரும். அதுலேயும் இந்த கரூர் பிரச்சனையில் விஜய் அவர்கள் மீது குற்றம் சாட்டுறதுனால இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாமே அது பிடிக்கலை, பொறுக்கலை. அவங்க சொல்கிறாங்க, இந்த பிள்ளை தான் வரணும், இந்த பிள்ளை தான் ஆட்சியில் வரணும், இந்த பிள்ளை தான் ஆட்சி அமைக்கணும். இந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாதம்மா, இந்த பிள்ளைக்கு உலகம் பற்றி தெரியாது, இந்த பிள்ளைக்கு தமிழனுடைய வாழ்வு பற்றி தெரியாது. இந்த பிள்ளை
என்ன பண்ணணும்னு சொல்லி இந்த பிள்ளைக்கே தெரியாது. இந்த பிள்ளைய நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி 41 நபர்களை இழந்த குடும்பங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணி பேசுறீங்க. அதை பதிவு பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்றீங்க. பயமா? ஏன்னா பிள்ளைய பறி கொடுத்தவன், பெற்றோரை பறி கொடுத்தவன் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசும், அது பதிவாயிருச்சுன்னா அது நமக்கு நெகட்டிவா போகும் அப்படிங்கிறது தானே காரணம். இப்ப ஏன் கரூருக்கு நீங்க போகல? பயமா? அங்க எழுதி தர்றதுக்கு ஆள் இல்லையா? எழுதி தரதை அவங்க முன்னால வச்சு வாசிக்க முடியாது அப்படிங்கிற சிக்கலா? எதனுடைய அடிப்படையில் இதுவரைக்கும் இறந்தவர்களுடைய குடும்பங்களை சந்திக்கல? எதனால 20 லட்சம் ரூபாயை இன்னுமே அந்த பாவங்களுக்கு கொடுக்கல? எதுக்கு இந்த இது? நீங்க பிச்சை போடுவீங்க, அவங்க உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கணுமா? தமிழக மக்களை நீங்க என்ன நிலையில நினைச்சு வச்சிருக்கீங்க? நீங்க எவ்வளோ காலம் வேணாலும் வெயிட் பண்ணி வருவீங்க. அதுக்காக அவன் காத்து கிடக்கணும். விடிகாலமே காத்து கிடந்து உங்களுக்காக செத்து போகணும். அந்த செத்து போனவனுக்கு எந்த மரியாதையும் நீங்க செலுத்த மாட்டீங்க. அதை பற்றி எந்த அக்கறையும் உங்களுக்கு இல்லை. அது மாதிரி இந்த மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபெலிக்ஸ் அவர்கள் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, ஆமாம் நீங்கள் யார்கிட்ட எல்லாம் விசாரிச்சிங்க ஓட்டு போடுவீங்க? அவர் சொல்கிறாரு, நான் ஒரு 100 நபர்கள்ட்ட அதை விசாரிச்சிருப்பேன். அந்த 100 நபர்களுமே எந்த மாதிரி விவரமுள்ள நபர்கள். நம்ம சாதாரண ஆட்களுக்கு கூட பழகிறதில்ல, கொஞ்சம் விவரமான நபர்கள் கூட தான் நம்முடைய பழக்கமே. அந்த விவரமான நபர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், விஜய் தான் வரணும், அடுத்த 2026 விஜய் அவர்கள் தான் வரணும், அதுவும் தனித்து வரணும். அவர் எங்கேயுமே இந்த சிபிஐ விசாரணை வந்த உடனே எல்லாம் சோட போகக்கூடிய ஆள் இல்லை, அப்படிப்பட்ட தலைவன் அவர் கிடையாது. திரைப்படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, தனியாக நின்று ஆட்சி அமைக்கிறது, கை முறிஞ்ச பிறகு எதிரியை கையை அப்படி டக்குன்னு அப்படி ஒரு ஸ்டெப்பில் தூக்கி வச்சுட்டு துப்பாக்கி படத்தில் வீழ்த்துவார்ல, அந்த மாதிரி நினச்சிருக்கிறாங்க இவங்க. தமிழக அரசியலை அப்படி நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த தற்குறிகள் எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கு. அது மாதிரி அவர் யாருக்குமே அடிபணிய மாட்டார். அவருக்கு முகத்தில் கரி பூச முடியாது. அவர் ஒரு வெள்ளை காகிதம். விஜய் அவர்கள் ஒரு வெள்ளை காகிதம். அந்த வெள்ளை காகிதத்தில் யாரும் கரி பூச முடியாது. அப்படிப்பட்ட நபர். அவர் பிஜேபி இயக்குது, அவர் அதிமுகவோட சேர்ந்துருவார். இதெல்லாம் பொய், இதெல்லாம் பரப்பக்கூடியது. வேண்டப்படாதவங்க, அவருக்கு எதிரியாக இருக்கக்கூடிய கட்சிகள், டிஎம்கே இதை பரப்பக்கூடிய வேலையை செய்யுது அப்படிங்கிறத குற்றம் சாட்டுறார். அது மாதிரி மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இவர் சொல்றார். நம்ம மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு நபர் மாற்றத்தை கொண்டு வராரு, அதை நம்ம எதிர்க்கிறது சரியில்லை அப்படிங்கிறத சொல்றாரு. இன்னொன்று, ஒரு வரலாற்று ரீதியான விஷயம் இவர் சொல்றாரு. என்னன்னா, 100 வருட தமிழ் சினிமாவில் ஒரு உன்னதமான நடிகராக இவர் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. முதலாக இந்த தியாகராஜ பாகவதர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 60 வருட காலமாக யாரும் இல்லை. அதில் ஒரு முழுமையான எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு சூப்பர் ஸ்டாராக விஜய் அவர்கள் தான் இருக்கிறாரு. சினிமாவில் பண்ண சாதனையை இவர் இங்கே பண்ணுவார், அரசியலில் பண்ணி இங்கே ஒரு எழுச்சிய மாற்றத்தை உண்டாக்குவார். அதுதான் சொல்கிறார். அதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்படி தான் இந்த கிறுக்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கு. சினிமாவில் சாதனை பண்ணிட்டாரு, இங்கே சாதனை பண்ணுவார். ஆக்ஷன் கேமரான்னு சொன்னால் நடிக்க வேண்டியது சினிமாவில். வேற என்ன தெரியும்? இவருடைய தொடக்க கால திரைப்படங்கள்லாம் தெரியுமா உங்களுக்கு? வேணா போய் பாருங்கள். சூப்பர் படங்கள். நடிகை சங்கவி கூடயே 6-7 திரைப்படங்கள் உண்டு. எல்லா படத்துலேயும் ஒரு குளியல் காட்சி இருக்கும். அருமையான திரைப்படங்கள். ரசிகன், நிலாவை வா, இப்படி போயிட்டே இருக்கும். சங்கவியை விடுங்க, மாமியாருக்கு சோப்பு போட்ட கதைகள்லாம் உண்டு. இப்படி தான் விஜய் திரைப்பட உலகத்தில் கொண்டு வந்தாங்க. அவரை பற்றி பேச வேண்டாம்னு நினச்சேன். இப்படி கொண்டு வந்து தான் இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சூப்பர் ஸ்டாராக ஆகியிருக்கிறார். இடையில இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாம் நீங்கள் எந்த கணக்கில் வைக்கிறீங்க? ரஜினிகாந்த், கமலஹாசன்,
அதற்கு முன்னால் இருந்த நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள், சிவாஜி கணேசன், நடிகர் திலகம், இவங்களெல்லாம் நீங்கள் என்ன கணக்கில் வைக்கிறீங்க? சரி, அதெல்லாம் விட்டுரும். சிறப்பாக நடிக்க தெரிஞ்சால் அவர் முதல்வர் ஆயிரணுமா? என்ன கணக்கு இது? இதனால தான் நாங்கள் தற்குறிகள்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். இந்த தற்குறித்தனமாக பேசுறது, தற்குறித்தனமாக முடிவுகளை எடுக்கிறது, தற்குறிகளை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த தற்குறித்தனம் இதோட நிற்கணும். தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.